ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் எப்படி லோகோ க்ரியேட் பண்ணுது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லெட்டரில் எப்படி லோகோ மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் லோகோ மேக் பண்ணுறதுக்கு தேவையான ஆப் வந்து என்னென்னு பார்த்தா, பிக்சார்ட்டும் பிக்சல் லேப், இது 2 ஆப் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் வரும். அதில் எடிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் லேயர் வந்து எம்டி பேஜையே ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் லேயர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் WTM அப்படிங்கிறது அதுதான், அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் லோகோ க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் லெட்டர் டபிள்யூ வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல் வைக்கிறேன். இப்போ டபிள்யூ ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு டி க்ரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தாச்சு. மறுபடியும் இப்போ வந்து நான் கேப்ஸில் டைப் பண்ணிக்கிறேன் டீன்ட்டு. இப்போ டிக் கொடுத்துக்கிறேன். இதுவும் அதே சைஸ் அதே ஸ்டைல்லே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவு பெருசு பண்ணிக்கிறேன். ரெண்டும் ஒரே சைஸே இருக்க மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ டி செட் ஆயிடுச்சு. அடுத்து மறுபடியும் அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி இப்போ எம் அப்படிங்கிற லெட்டர் டைப் பண்ணிக்கிறேன். எம் டைப் பண்ணிவிட்டு இப்போ டிக் கொடுத்துறேன். இப்போ அதே ஃபாண்ட் ஸ்டைலே வைக்கிறேன். இப்போ ஃபாண்ட் ரீசைஸ் பண்ணியாச்சு. எல்லாம் இப்போ செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டியும் எம்மும் ஜாயிண்டாக இருக்குது. அதில் நான் இப்போ எம் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா WTM இப்போ 3 ஒரே மாதிரியே தெரியுது. இது மேக் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். இப்போ நான் வந்து ஸ்ட்ரோக் அது கொடுத்து தேவையான கலர் வச்சு சைஸ் சுருக்கிக்கிறேன். அதே மாதிரி WM இது எல்லாத்துக்குமே அந்த பார்டர்ஸ் கலர் வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து சுருக்கிக்கலாம், அப்படி இல்லாட்டினா பெருசு பண்ணிக்கலாம். இது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இப்போ டீயை கிளிக் பண்ணிக்கிட்டு அதை ஃப்ரண்டில் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா பேக்கில் இருந்துச்சு. இப்போ டீ வந்து டிஃப்ரெண்ட்டாக டீ மட்டும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் அப்படி பண்ணுறேன். இப்போ வந்து WTM செட் ஆயிடுச்சு. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த எழுத்தோட கலர்ஸ் செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பிளெண்டிங் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் பண்ணால் கொஞ்சம் ஸ்டைலாக நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான ஏதாவது கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ரீசைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங்கில் வந்து மல்டிப்ளை கொடுத்துருங்க. மல்டிப்ளை கொடுத்தோன்னே இப்படி ஆயிரும். அப்போ அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அது சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. டன் கொடுத்து சேவ் ஆயிரும்.
இப்போ வெளியில் வந்துடுங்க, டோட்டலாக வெளியில் வந்துடுங்க. அடுத்து பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பிக்சல் லேப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக இருக்க டெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இது ஆட் பண்ணணும். அதுக்கு ஃப்ரம் கேலரி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எந்த ஃபைலில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணுறேன். தேவையான சைஸ் உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி கேலரியில் இருக்க அந்த பிக்சார்ட் எடிட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஒன் தேவையான அளவு ரீசைஸ் பண்ணிக்கோங்க, க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் பெருசு பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்மாலாக வச்சுக்கலாம். நான் ஸ்க்ரீனில் எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு பெருசாக்கிக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேடோ, அவுட்டர் ஷேடோ கொடுத்துங்க. அடுத்து இன்னர் ஷேடோ, அதில் வீடியோவில் இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணிங்க. என்னென்ன தேவையோ அது உங்களுக்கு கலர் வேணும்னா மாற்றிக்கலாம். ஷேடோ கலர், உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டைல் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். அதை டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் மாற்றிக்கலாம். பிரைட்னஸ் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக தான். இதில் எடிட் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸ் வந்து இது பண்ணிக்கிறேன். நான் ஸ்கொயர் வச்சுக்கிறேன். ஸ்கொயரில் வச்சோன்னே இப்படி ஆயிடுச்சு. இதே இப்போ இந்த லெட்டரை வந்து 3D சைஸில் மாற்ற போகிறேன். இது 3D அப்படி இதை கொடுத்தீங்கன்னா மாறிடுது. அதில் இருக்க ஆப்ஷனில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வச்சுக்கோங்க. இதுலேயே நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த ஃபாண்டை வந்து 3D ஷேப்பில் திருப்பி வச்சுக்கலாம். இன்னும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அடுத்து ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லாக உள்ள அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.